ஹலோ வணக்கம். ஒரு யானை கதை தான் சொல்ல போகிறேன். ஒரு யானையை ஒரு யானை பாகன் சங்கிலியால் கட்டி போட்டு வச்சுருப்பாரு. அப்போ அங்கே அந்த சைடாக ஒரு சிறுவன் கேட்பான், யானை எவ்வளோ பெரிய வலிமையானது, அது இந்த சங்கிலி கயிறால் கட்டிருக்கீங்களே, அதை இழுத்துட்டு ஓடுறதுக்கு அது எவ்வளோ நேரம் ஆகிடும், ஓடாதா அது அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவர் யானை பாகன் சொல்லுவார், இல்லை, யானையை நாங்கள் குட்டியில் வளர்க்கும் பொழுதே சங்கிலியால் நாங்கள் கட்டி போட்டுருவோம். அப்போ அது பலமுறை அப்போ சின்னதாக இருக்கும்போது அதுக்கு வலிமை குறைவாக இருக்கிறதுனால அந்த சங்கிலியை இழுத்து அறுத்து பார்ப்போம். நம்ம நாளும் ட்ரை பண்ணிவிட்டு இது நம்மளால் முடியாது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது மைண்டை செட் பண்ணிடும். அப்போ வளர்ந்து பெரிய யானையாக போனால் கூட அது மைண்ட் ஃபுல்லாக நம்மளால் முடியாது, இது நம்ம சங்கிலி நம்ம எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே தான் இருக்கும். ஆனால் அதனால் யானையால் அந்த சங்கிலியை பெரிய யானையால் அந்த சங்கிலியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன விஷயந்தான் அது. ஆனால் அதை செய்யாமல் அது மைண்ட் செட்டு முடியாது அப்படிங்கிற எண்ணத்துலேயே அது அங்கே நின்றுகிட்டே இருக்கும் கட்ட போட்ட இடத்துல. இது போல தான் நாமளும் வாழ்க்கையில் எப்பயோ ஒரு முயற்சி செஞ்சு பார்த்துட்டு அது நம்மளால் முடியல அப்படின்றத மைண்ட் செட்லேயே வச்சுட்டு அடுத்து எந்த முயற்சியுமே செய்யாமல் நம்ம பாட்டிலே இருந்துட்டுருக்கோம். இது முடியாது, நம்மளால் இயலாது, இது பெரிய விஷயம், இது செய்ய முடியாது, இதில் செஞ்சோம்னா நம்மளுக்கு முன்னாடி தோல்வி வந்திருக்கு, இப்போ வந்துடுமோ இப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணுறோம். அதுக்கு ஒரு மைண்ட் செட் தான் அதுக்கு காரணம். எந்த ஒரு முயற்சியும் நம்ம ஒரு முறை செஞ்சு தோற்றுருந்தா கூட நம்ம வெவ்வேறு விதத்தில் அதை செஞ்சு முயற்சி செஞ்சோம்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதை சொல்லுது. இந்த கதை உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.